அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் திருவாதிரை புழுக்கு ஒன்று பார்க்க போகிறோம். அவங்க கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. திருநெல்வேலி ஸ்டைல் தாளகம், இது புளி விட்டு பண்ணணும். ஸோ முதல்ல கேரளா ஸ்டைல் திருவாதிரை புழுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுக்குமே காமன் வெஜிடபிள் தான். பரங்கிக்காய், அவரைக்காய், கூர்க்கக்கிழங்கு இல்லைனா சிறுகிழங்குன்னு சொல்கிறது. இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊறினா அந்த மண்ணெல்லாம் நல்லா அதுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நம்மளுக்கு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சிறுகிழங்கு ரொம்ப முக்கியம், கூர்க்கக்கிழங்குங்கிறது. அதுக்கு அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய், ரொம்ப முக்கியமானது காவத்துக்கிழங்கு, வெத்தலை வெள்ளி கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காவத்துக்கிழங்கு இந்த மாதிரி மார்கழி மாதம் திருவாதிரை சமயத்தில் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த யங் ஃபேமிலி அப்படிங்கிறதே இந்த கிழங்கு வகைகள்னு பார்த்தாலே உங்களுக்கு விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போது இந்த வெஜிடபிளை முதல்ல கட் பண்ணிவிடுவோம். இது பச்சை மத்தன் அப்படிம்பாங்க. அதாவது இந்த தோல் பாருங்கள் பச்சையாகவே இருக்குது, நல்லா பிஞ்சாகவே இருக்கும். தோல் எடுக்க வேண்டாம். அது 2 நறுக்கியாச்சு. இப்போ கிழங்கு வகைகள்லாம் தோல் சீவி போட்டிருக்கேன். இந்த காவத்துக்கிழங்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாருங்கள். உள்ளே நறுக்கினோட பர்பிள் கலரில் வருதா? இப்போ பாருங்கள், தோல் சீவிட்டு அந்த மண்ணை கொஞ்சம் நீக்கிட்டு பார்த்தோன்னாக்கா அதில் இந்த பர்பிள் கலர் தெரியும். அது கலர்ஃபுல் கிழங்குல இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போதுமே கிடைக்காது நமக்கு. இந்த திருவாதிரை சமயத்தில் தான் கிடைக்கும். சிறு கிழங்காவது ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு கூர்க்கக்கிழங்கு. பட் இந்த கிழங்கு கிடைக்காது. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி உத்தராயணத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கிழங்குகள்லாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இந்த கட் ஹெல்த்தை நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த கூர்க்கக்கிழங்கு, காவத்துக்கிழங்கு எல்லா வெஜிடபிளோட நம்ம வேக வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இந்த கிழங்குகள், காய்கள் இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்றது நம்ம குடலையும் சுத்தப்படுத்தும். 2வது இதில் அவ்வளோ விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இப்போது தேங்காயும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணினா போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இப்போ காய் வெந்துன்ருக்கு. 3/4 வேகும்பொழுது உப்பை போட்டுடலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸு அந்த காயில் உப்பு பிடிக்கட்டும், நல்லா ஏறணும் அந்த உப்பு. இப்போது நம்ம அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு எல்லாமே அதுவும் இந்த காவத்துக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா நறுக்கும் போதே குழன்னு இருக்கும். இப்போ சேப்பங்கிழங்குலாம் வேக வச்ச பிறகு தான் நம்மளுக்கு குழப்பு இருக்கும். இது அப்படி இல்லை. காவத்துக்கிழங்கு குழன்னு இருக்கும். எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எந்த அரிசி மாவு அது இது ஒன்றுமே தேவைப்படாது நம்மளுக்கு. கருவேப்பிலையை போடுறோம். இதில் தேங்காய் எண்ணெயை அவியலுக்கு எப்படி மேலே கடைசியில் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். புழுக்குக்கு மட்டும் இந்த மாதிரி தான். ஸோ திருவாதிரை களியோட இந்த புழுக்கையும் இலையில் ஒரு ஓரமாக வச்சு நைவேத்தியம் பண்ணுறது கேரளைட்ஸ் பண்ணுவாங்க, கேரளா பிராமின்ஸ் பண்ணுவாங்க. சூப்பரான புழுக்கு ரெடி ஆகிட்டு. இது ஒரு விதத்தில் பார்த்திங்கனாக்கா கூட்டு மாதிரி கூட இருக்கும். நம்ம சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு கூட சாப்பிடலாம். 2வது திருநெல்வேலி ஸ்பெஷல் தாளகம். அதே மாதிரி தான், அதே வெஜிடபிள் தான். ஸோ நான் அதே மாதிரி மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேன். ஸோ இது பண்ணும்பொழுது ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நிறைய வரும். நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து தான் பண்ணுவோம் இதெல்லாம். ஆக்சுவலாக புளி லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில். ஒரு 7 வரமிளகா, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் அரிசி. இது 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறேன். அரிசி பொரியணும், இந்த எள்ளு வெடிக்கணும். இது நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு இதை போட்டுடலாம். ஆறின அப்புறம் அரைச்சிடணும். இப்போ காய் வெந்துட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்கோ. இப்போ நம்ம புளியை சேர்த்துடுவோம். புளியை கரைச்சி சேர்த்துடணும். இந்த புளி தண்ணியில் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது நம்ம கடைசியாக அரைச்சி சேர்த்துடணும். நம்ம வறுத்த சாமானோட தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு பண்ணிடலாம். இது நம்ம இந்த குழம்பு இன்னொரு நாள் கூட பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு தோணவே தோணாது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எப்படி நோம்படெல்லாம் திரும்பி இன்னொரு நாள் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஞாபகமும் வராது, கையும் வராது. இது பாருங்க, நல்லா சேர்ந்துண்டு நல்லா கொதிச்சாச்சு. இப்போது கருவேப்பிலை தூவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டுறோம். மணக்க தாள குழம்பு ரெடி.
அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது களிக்கு தொட்டுன்றது போக மத்தியானம் சாதத்துக்கும் இதுதான். ஒரு அப்பளத்தை மட்டும் பொரிச்சுட்டா போகிறோம். அருமையான ஹெல்தி ரிச் தாளகம் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று களியோட வீடியோ போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.